இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டு சினிமாலேருந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. 2026 எலெக்ஷன்ல விஜய் அவர்கள் வந்துட்டு வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கா? 2026ல நிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா. ஒண்ணு எதிர்க்கட்சியா பலமா வந்து நிப்பார். சிஎம்மா வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால அவரோட விருப்பம் 2026ல நம்ம விஜய் சார் வந்து நம்ம கட்சிக்கு வந்தார், தேர்தலுக்கு வந்தாருன்னா மிகப்பெரிய ஒரு பலம் ஏற்படும் அவருக்கு. வெற்றி பெறணும்னா தான் கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறீங்க. சிஎம்மா ஆகணும்னா கூட்டணி வச்சு தான் ஆகணும். அவருக்கு 50-60 வருஷம் ஜாமமான் அரசியல்வாதிகளே தடுமாறுறாங்க. இப்பதானே வந்திருக்காரு. அகோரி கலையரசன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அகோரி இல்ல அவரு. அகோரி நீங்களே சொல்லி அவர் வெளியுறத்து கொண்டு வந்துட்டீங்க. வாய்க்கு வந்ததை நீங்க நரம்புதான் நாக்கு என்ன வேணா பேசுமா. அதனால அவர் வந்து வேற ஏதோ ஒரு பிளான்ல நல்லா ஸ்கெட்ச் போட்டு வந்திருக்காரு அவர். அகோரின்னு சொல்லக்கூடாது, இந்து மதத்தை ஒரு அழிக்க வந்தவர்னு சொல்லலாம். நம்ம இப்போ காளி நிர்வாணமா பார்த்தேன், நான் தங்கத்தை மண்ணாக்கிடுவேன், நான் காத்துல பறப்பேன், எல்லாமே சொல்றாரு. சொல்லக்கூடாது, செஞ்சு காமிக்கணும். கியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஹர்னி திருமுருகன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா சென்னை சிவசக்தி அங்காள பரமேஸ்வரி அருள்வாக்கு பீடத்துல தான் இருக்கோம். ஸ்ரீ சக்தி சாமி அவர்கள்கிட்ட மை மாந்திரிகம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார் வணக்கம். சிவசக்தி நமக்கு வணக்கம்மா. சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா அம்பாள் பொழுது. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்போ ரீசெண்டா வந்துட்டு ஜப்பான்ல நிலநடுக்கம், சுனாமி இந்த மாதிரி எல்லாம் பாதிப்பு ஏற்பட்டுருந்துச்சு, அடிக்கடி ஏற்படுது. ஸோ அடுத்து 2024 ஏதாவது பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய நடக்கும். பார்க்க தானே போறீங்க நீங்க. எவ்வளோ அழிவு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. எவ்வளோ அழிவு நடந்தது. நம்ம கொரோனா காலத்துலேருந்து எவ்வளோ அழிவு போயிட்டு இருக்கு, எவ்வளோ அகால மரணங்கள் ஏற்பட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பேர் ஆக்சிடென்ட் ஆகுறது, எப்படி எப்படிலாம் விழுறாங்க, எப்படி எப்படிலாம் சாகுறாங்கன்னு உங்களுக்கே தெரியுது. எவ்வளோ பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுக்கு ஆளாகிறாங்க. எவ்வளோ கொடுமை இந்த கலியுகத்தில் நடக்குது. ஆனால் தட்டி கழிக்கிறதுக்கு ஒருத்தனும் ஆள் இல்லை. அதனால் நிறைய நடக்கும். ஏன்னா இது கலியுகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அடுத்து கலியுகம் ஸ்டார்ட் ஆனால் அழிவுகம் எல்லாமே அழிஞ்சிட்டே வரும். சாப்பாடு இப்போ விவசாயத்தை அழிச்சாங்க, அடுத்து ஒவ்வொன்றா அழிச்சிட்டு இந்த மனித குழம்பே அழிஞ்சிடும். இல்லை இது ஓகே. ஆனால் நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, குறிப்பிட்ட ஒரு நாளில் ஒரு மாதம்னு கூட வச்சுக்கோங்களேன், ஒரு மாதம் இந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு. நீங்கள் சொல்கிறது உண்மை. அதை கணிக்கிறதுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைம்மா. நாளைக்கே உலகம் வந்து இதாகிடும், சூரியன் நாளைக்கே மறைஞ்சிடும், அந்த மாதிரி வந்து நான் பொய் சொல்லிட்டோம் அந்த மாதிரி விளம்பரத்துக்கு அந்த இது கிடையாது. இருக்கிற உண்மையை நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். கழிவுகம் அடுத்து அழிவுகம், அவ்வளோதான். மக்கள் செய்கிற அந்த திமுக எப்போ வேணாலும் அழியும் அப்படிங்கிறீங்க. எப்போ வேணாலும் அழியும் நம்ம சொல்ல முடியாது மேடம். அதுக்கு சித்தர்கள் ஒரு இது எழுதி வச்சுருக்காங்க, இத்தனை ஆயிரம் நாட்களில் அழியும்னு. அதுவே அழியும், அழிஞ்சு திருப்பி மனித குலம் உருவாகும். ஓகே. அது எப்போ சித்தர்கள் எழுதி வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அது எப்போ என்ன? அது நம்ம குருநாதர் மறைக்கப்பட்டு வச்சிருக்காங்க மேடம். அது உங்களுக்கு அது கிட்டத்தட்ட 4084 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ சொல்கிறாங்க. அது அத்தனை வருஷம் நம்ம இது இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா சித்தர்கள் வந்து எல்லாமே சொல்லிட்டு போயிருக்காங்க. எப்போ இந்த உலகம் அழியும், இந்த நோயை பற்றி. இப்போ சமீபத்தில் இப்போ அந்த 2025 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடுமை நடக்கிறது, அப்புறம் சில அகால மரணம் ஏற்படுறது எல்லாமே எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் அதை சொல்ல முடியாது, ஏன்னா சொல்லவும் கூடாது. அது அதனால் நிறைய ரகசியம் இருக்குது மேடம். இதில் சித்தர்கள் வந்து அந்தளவுக்கு எழுதிட்டு போயிட்டுருக்காங்க. இதில் அதுக்கு பின்பற்றி தான் வருது. அதனால் எல்லாமே தெரிஞ்சுது எனக்கு, எல்லாமே இதாகிடுச்சு நான் சொல்ல மாட்டேன் நான். இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டு சினிமாலேருந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. 2026 எலெக்ஷன்ல விஜய் அவர்கள் வந்துட்டு வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை மேபி அவர் தோத்துட்டாரு அப்படின்னா திரும்ப சினிமாவிலே வந்து திரும்ப படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ அரசியலுக்கு வந்துட்டார் அவர். இப்போ அரசியலுக்கு வந்துட்டாருன்னா 2026ல நிற்கிறேன்னு சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா. ஒன்று எதிர்கட்சியாக பலமாக வந்து நிற்பார். சிஎம்மா வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. எதிர்கட்சியாக வந்து நிற்கிறதுக்கு பலமாக இருக்குது. ஒரு கூட்டணியாக இருந்து அவர் வந்து இருந்தாருன்னா வலுவாகும். அது ஒரு யார் கூட கூட்டணி வச்சாதான் வலுவாக, தனித்து நிற்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் தாக்கு பிடிக்க முடியாது. ஆனால் வந்து எதிர்கட்சி வந்து ஒரு பவராக நிற்பார், அவ்வளோதான். அதை தான் சொல்ல முடியும். ஓகே. இப்போ இவங்க கமல்ஹாசன் சரத்குமார்லாம் போய் ஒரு கட்சியோட இணைஞ்சு இருக்க மாதிரி தான் இப்போ விஜயும் வந்துட்டு ஃபியூச்சர்ல ஒரு தனித்து நிற்க முடியாது. நல்ல கட்சியாக போய் சேர்ந்தா போதும், அவ்வளோதான். மக்களுக்கு எதுக்காக அரசியல் வந்திருக்காரு? மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களை வந்து பாதுகாக்கணும், அதுக்காக தானே வந்திருக்காரு. நல்ல கட்சி பார்த்து அவர் வந்து ஒரு கூட்டணி வச்சாரோ இல்லை தனித்து, அவரோட விருப்பம். அது வந்து என்னோட கணிப்பில் நான் சொல்கிறேன். அவர் கூட்டணி வச்சாருன்னா நிச்சயமாக ஒரு பெரிய லெவலில் வரலாம் அவர் அரசியலில். ஓகே. கூட்டணி வைக்கிறது இருந்தால் எந்த கட்சியோட கூட்டணி வைக்கலாம்? அது அவரோட விருப்பம் தான். அது நம்ம இந்த கட்சியில் வைங்க, இந்த கூட்டணி வைங்கன்னா அப்புறம் இந்த கட்சிக்காரன் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதனால் அவரோட விருப்பம். 2026ல் நம்ம விஜய் சார் வந்து நம்ம கட்சிக்கு வந்தார், தேர்தலுக்கு வந்தாருன்னா மிகப்பெரிய ஒரு பலம் ஏற்படும் அவருக்கு.
கூட்டணி வச்சு வந்ததா அவரால கூட்டணியில தனித்து வந்தாலே ஒரு பலம் வந்துடும். தனித்து வந்தாலே வெற்றி பெறணும்னா தான் கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறீங்களா? சிஎம் ஆகணும்னா கூட்டணி வச்சுதான் ஆகணும் அவருக்கு. ஓகே, இல்லைன்னா அவரால் சிஎம் ஆக முடியாது. நீங்களே பார்க்க தானே போறீங்க. அப்பேற்பட்ட 50-60 வருஷம் ஜாமமான் அரசியல்வாதிகளே தடுமாறுறாங்க. இப்பதானே வந்திருக்காரு, பாப்பா இவரோட விஷயத்த. சரி, ஓகே. அகோரி கலையரசன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அகோரி கலையரசன் என்ன பண்றேன்னா, அவர் ஒரு இதை சொல்றீங்களே, அவருக்குன்னு ஒரு அகோரி இல்லை, அவரு அகோரி நீங்களே சொல்லி அவர் வெளியுறத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. இப்போ அவர் வந்து முதல்ல வந்தது ஊன்னு வந்தாரு, அதே மாதிரி அதே வேகத்தில் கம்முன்னு ஆயிட்டார். அவர் ஏற்கனவே நம்மளோட சேனலில் அதை போட்டிருந்தேன். அதுக்கே அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, மெசேஜ் பண்ணுறாரு, நீ என்னை பற்றி சொல்லிடுவியான்னு. வாழ் வளமுடன் நன்றின்னு சொல்லிட்டு போன வச்சுட்டேன். அவ்வளோதான், சும்மா அவ்வளோதான். அது வந்து அவர் வந்து அகோரின்னு சொல்லக்கூடாது. இந்து மதத்தை ஒரு அழிக்க வந்தவர்னு சொல்லலாம். நம்ம இந்து மதத்துக்கு எதிர்வானவன்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா வந்து இப்போ காளி நிர்வாணமாக பார்த்தேன், நான் தங்கத்தை மண்ணாக்கிடுவேன், நான் காற்றுல பறப்பேன், எல்லாமே சொல்கிறாரு. சொல்லக்கூடாது, செஞ்சு காமிக்கணும். இப்போ நான் சொல்கிறேன், நான் வந்து ஒரு தகாத ஒரு பிரிச்சுருவேன், ஒரு செய்வின் எடுத்துருவேன், ஒரு மனிதனோட கஷ்டத்தை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறேன். அது நிரூபித்து காமிக்கணும்ல. நிரூபித்து காமி. நீ நிரூபித்து காமிச்சிட்டேன்னா கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனும் கடவுள் இருக்குன்னு சொல்கிறவனும் உன்னை நம்புவான். வாய்க்கு வந்ததை நீ நிரம்பலாம் நாக்கு என்ன வேணால் பேசுமா. அதனால் அவர் வந்து வேறு ஏதோ ஒரு பிளானில் நல்லா ஸ்கெட்ச் போட்டு வந்திருக்காரு அவர். ஓகே, அவர் உண்மையான அகோரி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான அகோரி கிடையாது. ஆனால் உண்மையான அகோரி ஆகணும்னா அதுக்கு சில தவங்கள் பண்ணி அவர் வந்துட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சு நல்லது செய்யட்டும். எனக்கு அவர் மேலே எந்த ஒரு பொறாமையோ எந்த தனிப்பட்ட விஷயமும் எனக்கு கிடையாது. இதெல்லாம் தான் மை. இது என்னென்ன மாதிரியான மையெல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 10 வகையான வசிய மை இருக்குது. இதில் என்ன இருக்குது, பொருள் இருக்குது. 10 வகையான வசிய மை இருக்குது. 16 வகையான விஷயத்துக்கு இருக்குது. இப்போ முதல் விஷயம் வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கணவன் மனைவி தொடு விஷயமைன்னு அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரியல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாந்திரிகத்தில் சாத்தியம் உண்டு. இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. அதில் ஒரு மூலிகை தான், அது வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கணவன் மனைவி தொடு விஷயமை. இது என்ன கணவன் மனைவி தொடு விஷயமைன்னு கேட்பீங்க. இதுதான் கணவன் மனைவி தொடு விஷயமை. இது வந்து ஒரே வீட்டில் இப்போ கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கணவர் நம்ம கையில் வராருன்னு வச்சுக்கோங்க. மனைவி வந்து என் சொல்கிற பட்சையே கேட்க மாட்டேது சாமின்னு வாங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்காங்க. இப்போ கணவர் வந்து மனைவி வந்து என் சொல்கிற பட்சையே கேட்க மாட்டேது சாமி, தப்பான தொடர்பில் இருக்காங்க, என் மேலே ஒரு அன்பு பாசம் இல்லை, எந்த நேரமே சண்டை இருக்குது, என்னோட மனைவி நான் தொட்டு தாலி கட்டின மனைவி ஏன் சொல்கிற பட்சம் கேட்கணும், எனக்கு அன்பும் பாசம் நிறைஞ்சி என் கூட நிம்மதியாக வாழணும் சாமின்னு சொல்லும்போது இது எப்படி பயன்படுத்தி அவங்கள வசியம் பண்ணணும்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலையில் தடவணும். இப்போ இந்த வசியமை இருக்குது. இப்போ இந்த வசியமை என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் எடுத்துகிட்டு உச்சந்தலையில் வச்சிடணும். வச்சுட்டு ஒரு சின்ன மந்திரம் சொல்லுவோம். அந்த மந்திரம் சொல்லி நடுவில் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மந்திரம் சொல்லிவிட்டு ராணி வசி வஷின், அதுக்கு ஒரு இன்னொரு மந்திரம் வஷின் மட்டும் கிடையாது. அந்த மந்திரத்தை ஒரு 11 வாட்டி நீங்கள் சொல்லிவிட்டு ஒரு 21 நாள் நீங்கள் சொல்லிட்டு ஒரு 21 நாள் நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த மந்திரம் சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளே ஊற 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 உங்கள் கையை வச்சு நீங்கள் தொட்டு வசியம் பண்ணுறீங்கல்ல, அப்படியே ஊற 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 அப்படியே நீங்கள் வசியமாகிடுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி மூலிகை போட்டு செய்கிறது அந்தளவுக்கு மூலிகையோட உருவி ஏற்றுறது. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி சும்மா நெத்தியில் வச்சாலே உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் தெரியும். நெத்தியில் இப்படி இது வந்து நெத்தியில் இப்படி வச்சுட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மாதிரி உங்களுக்கு அப்படி வைப்ரேஷன் தெரியும். கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணி உங்களுக்கு கேராக இருக்கும். ஏன் அந்த கேர் காமிக்குதுன்னு அந்தளவுக்கு உருவேற்றுறது. இதை அந்தளவுக்கு சில தேவதைகளை வச்சு உருவேற்றி நம்ம கொடுக்கும்போது இது இப்போ கணவர் நம்ம கையில் வரான்னு சொன்ன பார்த்தீங்களா, மனைவியோட பேரை வச்சு நம்ம உருவு பண்ணும்போது இதை உங்கள் தலையில் வைக்கும் போது 48 நாளுக்குள்ளேயே உங்கள் மனைவி உங்கள் காலுகளை கிடப்பாங்க. நான் எவிடன்ஸாகவும் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இதை வந்து விற்கணும், இதை வந்து 4 பேருக்கு வருமானம் பண்ணிடணும், அந்த இது எண்ணமே எனக்கு கிடையாது. இந்த கலியுகத்தில் இந்த பிரச்சனை வரும் சொல்லி தான் அந்த காலத்து சித்தர்கள்லாம் முனிவர்களுக்கெல்லாம் இதை ஏற்பாடு பண்ணிட்டு வச்சுட்டு போனது. அதனால் இந்த காலத்தில் நம்ம முறைப்படி நம்ம கொடுத்துட்ருக்கோம். பல லட்சக்கணக்கான ஆன்மீகத்தில் இருக்காங்கம்மா. ஆனால் ஒரே தெளிவாக நம்ம கொடுக்குறது ஒரே சிவசக்தி பீடம் மட்டும்தான். மக்கள் நம்பிக்கையோட நம்ம கையில் வந்தாங்கன்னா நல்லபடியாக அவங்க பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து வெற்றியாகிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி தொடு பிரச்சனை. நீங்கள் நினைப்பீங்க கணவனுக்கு மட்டும்தானா, மனைவிக்கும் தான். இப்போ மனைவி கணவர் பேச்சு கேட்கல, எப்பவுமே சண்டை நடக்குது, எப்பவுமே ஆவேசமாக திட்டுறாங்க, மனைவி வந்து கணவர் வந்து தவறான உறவில் இருக்காரு அப்படின்னால எல்லாருமே விஷயம் பண்ணும். ஆனால் நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் இது, நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு மட்டும்தானா, இப்போ குழந்தைங்கள் விஷயமையும் இருக்குதுல்ல. இப்போ ஒரு அப்பா நம்ம கையில் வராருன்னு வச்சுங்க, ஒரு குழந்தை, என் பையன் என் பேச்சை கேட்க மாட்டான், ஊர் சுற்றுறான், என் பேச்சை கேட்கணும், வேலைக்கு போக மாட்டான், ஒரு சுறுசுறுப்பாக இருக்க மாட்டான், என் பேச்சை கேட்டு இருந்து என் பேச்சுக்கு அவன் வந்து வார்த்தை மீறக்கூடாது.
அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா அதே இதுதான். ஆனால் இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்குமா. அதில் இந்த வசிமை வந்து எல்லாத்தையும் நான் ஓப்பனாக சொல்லிட மாட்டேன், சிலதை மறைச்சி சூட்சமாக தான் நான் சொல்லுவேன் நான். சரி, ஓகே. இது மற்றது பற்றிலாம் சொல்லுங்கள். மற்றது வந்து என்ன வசிமை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இப்போ வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இல்லீகல் பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தா இந்த லீல் செட்டு பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு பார்க்கறதுக்கு எல்லாம் ஒரே மை மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரே மை கிடையாது. இது ஒவ்வொரு மையுக்கும் ஒவ்வொரு மூலிகை போட்டு ஒவ்வொரு உருவு கொடுத்து ஒவ்வொரு நட்சத்திர நாளில் எடுத்து செய்கிறது. ஏதோ சாமியாருங்களாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மையை காமிப்பாங்க, ஏதோ ஒரு மையை காமிச்சிட்டு ஏமாதம் செய்வாங்கன்னு அப்படி நினைக்க வேண்டாம். மக்களும் சரி, எல்லாருமே சரி, நம்ம முறைப்படி நம்ம சரி. இப்போ இந்த மை எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லீல் செட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து இந்த ஒரு பொருள் வாங்கி ஒருத்தவங்க விற்கிறது, அப்புறம் இந்த பிஸ்னஸ் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறது. அந்த பிஸ்னஸில் வந்து நான் எடுக்கிற காரியங்கள் வெற்றி ஆகணும். ஓகே, நம்ம செய்யற விஷயங்களுக்கு நல்ல வெற்றி விஷயம் கிடைக்கணும். எடுக்கிற அது எப்பாற்பட்ட பிஸ்னஸ், பெரிய பெரிய ஆளுங்க கூட அதை வாங்கியிருக்காங்க, இது இன்னைக்கும் மறைமுகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க அதை. இப்போ ஒரு காரியம் நம்மளுக்கு வெற்றி ஆகணும். இப்போ ஒரு 10 கிரவுண்டு நான் இடம் பார்க்குறேன்னா, அந்த 10 கிரவுண்டு இந்த கஸ்டமருக்கு நான் பக்தர்களுக்கு சொன்னேன்னா அது விற்கணும். உடனே நான் சொன்ன வார்த்தைக்கு அவங்க கட்டுப்பட்டு நிற்கணும். அதுதான் வந்து பார்த்தா சர்வ வசியமை. இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வ வசியமைன்னு வாங்குத. இந்த வசியமை வந்து பார்த்தீங்கன்னா குருவத்தில் வைக்கணும். இந்த குருவத்தில் இப்படி வச்சிடணும். இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு வசியம் ஏற்படும். இப்போ உங்களுக்குள்ள ஏதோ ஒரு வைப்ரேஷன் வரும். ஏதோ ஒரு வசியமாக இருக்குப்பா, இவர் பார்த்தாலே ஏதோ ஒரு கலையாக இருக்குப்பா, ஏதோ ஒரு கிளை ஒரு சக்தியாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வசியமை வச்சாலே இருக்கும். இப்போ நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். எனக்கு எதிரியாக இருந்தாலுமே இந்த மையை வச்சுட்டேன்னா நீங்கள் சொல்கிற வச்சு கேட்பீங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ வசியமை. இந்த லீட் செட்டு பிஸ்னஸுக்கு, ஒரு காரியம் வெற்றி ஆகிறதுக்கு, ஒரு பொருளை விற்கிறதுக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். வசியமையிலே பல வசியமை நம்ம கையில் இருக்குது. அதில் இந்த வந்து லீட் செட்டுக்கு அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சர்வ வசியமை மாதிரி. அமானுஷமான விஷயங்களுக்கு ஏதாவது மை இருக்கா? அமானுஷமான விஷயம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜின் வசியமைன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் அதிமோகினி வசியமைன்னு ஒன்று இருக்குது. அது என்ன விஷயம்? அதிமோகினி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுதாம்மா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜின் வசியமை. இப்போ இந்த ஜின் வசியமை எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சர்வ காரியமும் நம்மளுக்கு வசியம் படணும். இப்போ அது சர்வ வசியமைன்னு நம்ம பார்த்தோம். இது சர்வ காரியமும். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நல்ல மரியாதை கிடைக்கணும், நம்மளை பார்த்தாலே ஒரு இதுவாக நினைக்கணும், ஒரு பெரிய ஆளை நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க. அதே மாதிரி இப்போ ஒரு கட்சி விஷயமா கேட்டிருந்தீங்க பாருங்கள், இதில் வந்து யார் ஜெயிப்பா, இந்த மை இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த தொகுதியில் அவங்கவுங்க ஜெயிப்பாங்க. மக்களை வந்து எல்லாருமே வசியம் பண்ணணும். அதான் சர்வ வசியம் தான். எதுனா இந்த மை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்தியாசம் இந்த வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. இது ஒரு மாதிரி இருக்கும், இது லிக்விட் மாதிரி இருக்கும். ஆனால் லிக்விட் கிடையாது, இது ஃபுல்லாகவே மூலிகை இலை. இது வேறும் கிடையாது, எல்லாமே இலை. இதுக்கு வந்து சில திரவியங்கள் போட்டு செய்கிறது தான். இந்த மையை ஒன்றுமே இல்லை, நீங்கள் அழகாக குருவத்தில் வச்சுட்டு வந்தாலே போதும். உங்களுக்குள்ள ஒரு தனி பவர் வந்து உங்கள் சொல்கிறது தான் கேட்பாங்க. நல்ல ஒரு சர்வ காரியமும் வெற்றி ஆகும், நல்ல அடுத்தடுத்து முன்னேற்றம் ஆகலாம், நல்ல பிஸ்னஸ் பண்ணலாம், தொழிலில் நல்ல வருமானங்கள் வரும், நல்ல ஜனங்கள் வரும். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு நல்ல மக்கள் வந்தால் தானே உங்களுக்கு வருமானம், நல்ல ஜனத்தை உங்களுக்கு கூட்டி கொடுக்கும், நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உருவேற்றி நம்ம ப்ராசஸ் பண்ணி ஒரு சக்தியை கொடுக்குற மாதிரி. அதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ வசியமை இது. ஓகே, ஆனால் இப்போ ஜின் வசியமைன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ ஜின் அப்படிங்கிறது என்ன சொல்றது, அந்த இஸ்லாமிக் ஒரு தூதர்கள், ஒரு சைத்தான் வாங்க. ஜின் வசியமை என்றது அதை வச்சு ஆகானம் பண்றது, அந்த மந்திரத்தை சொல்றது. ஓகே, அந்த குர்ஆன் மந்திரத்தை சொல்லி செய்யறது தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குருநாதரோட இன்னொரு தெரிஞ்சவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைய பிரயோகம் பண்ணுறது. அந்த வழியில் நம்ம கற்றுத்தான் வந்து நம்ம செய்கிறது. இதுக்கு வந்து நம்ம இந்து மந்திரம் சொல்ல மாட்டோம், அதுக்கு வேற ஒரு மொழியில் மந்திரம் சொல்லி தான் இந்த அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜின் வசியமைன்றது. இதுக்கு வந்து பேர் வந்து நம்ம வந்து ஜின்னுனா வந்து எதை கேட்டாலும் நமக்கு உடனே கொடுக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதில் எது பாதியோ எல்லா விஷயமும் கேட்ட கொடுக்கணும் அது கிடையாது. நினச்ச விஷயத்த உடனே நம்ம கேட்டு கொடுக்க தான் ஜின் வசியமை சொல்கிறது. இப்போ நான் சொன்ன விஷயத்தை தான் இந்த மை செய்யும். ஓகே, மை மாந்திரிகம், மந்திரம், தந்திரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. சிவசக்தி நமர், குருவே நமர். நன்றிங்க.